ஓ வணக்கம் மக்களே. ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ் சரிங்களா? ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான பாடம்னுவாங்க. இந்த வீடியோ ரொம்ப பெருசாக இருக்கும். இது நான் ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது ரொம்ப காலமாக நான் யூடியூப் இதிலலாம் பார்த்துட்டேன். அது ரொம்ப கஷ்டமாக தான் சொல்லித்தராங்க. வாத்தியார் செய்கிறது ரொம்ப இதாக இருக்கும். பட் ஆனால் ஸ்டூடெண்ட் செய்யும்போது அது வராது. அப்படி இருக்கும்போது இதில் ஒரு தியரி இருக்குது. இது எந்த அளவுக்கு இந்த ஆப்பே எந்த அளவுக்கு கரெக்டு தப்புன்றது தெரியாது. ஆனால் அது ஐடியாவை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஏற்கனவே ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணார். ஸோ அவர் ஹெல்ப் பண்ணதை வச்சு இப்போ நான் செஞ்சுருக்கிற ப்ராஜெக்டை நீங்கள் தயவுசெய்து கொஞ்சமாச்சும் பாருங்கள். இப்போ நீங்கள் உங்கள் புக்கில் இருக்கிற மாதிரியே இதை என்டர் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய கிட்ஹப்புக்கு போங்க. வேறு எங்கேயும் போயிடாதீங்க. கிட்ஹப்பு ரைட்டா? கிட்ஹப் மதுரை டிராஃபிக் கவுண்டர்னு போட்டிங்கன்னா, அதில் நான் ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சுருந்தேன். இது உலகத்தில் எங்கேருந்து போட்டிங்கனாலும் இது எடுக்கும். சரியா? டிராஃபிக் கவுண்டர் இது உங்கள் ஆப்பில், அதாவது ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயே இதாகிற மாதிரி இது மதுரை டிராஃபிக் கவுண்டர் கிட்ஹப் சக்தீஸ்வரன். ஓகேவா? இப்படின்னு போட்டிங்கன்னா அது எடுக்கும் கிட்ஹப். இல்லாட்டி அந்த கிட்ஹப் லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன். இதுக்கு போயிட்டு இதில் நான் நிறையா செஞ்சுருக்கேன். இந்த இடத்த, அதாவது இங்கே இருக்கிறத சக்தீஸ்வரன் ஸ்வான் கிளிக் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு 40 ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. என்னடா இது, நேமனா மாற்றக்கூடாது. ஓகே, ஸோ இது நம்ம ரெப்ராஸ்ட்ரீஸ். ஸோ இதை திரும்ப இது பண்ணிவிட்டு நமக்கு 40 ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. 40 ஃபாலோவர்ஸ் எல்லாருமே பிஹெச்டி கேண்டிடேட்ஸ். என்ன இவர் 900 ரீபோஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஏன்னா இப்போ என்னோடய இதுலேயுமே ரொம்ப நாளாக இவர் முருகன் பாலானா இருக்கார். சக்தி மகேந்திரன்றவர் ஒரு சென்னையில் ஒரு ஸ்டூடெண்ட்டு. இப்போ இந்த ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ் கோடு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட 935 ரீபோஸ்ட் நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன். இது நீங்கள் ஒரு அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? உங்கள் கூட நிறைய பேர் படிப்பாங்க. இன்ஜினியரிங் நிறைய பேர் படிப்பாங்க. யார் அதை ஒரு உள்ளார்ந்து வாங்குகிறாங்கன்றதை பொறுத்து தான் அந்த கான்செப்டை நம்ம ஏஐயில் வேலை வாங்க முடியும். ஏஐ எப்படி ஒர்க் ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு நிறையா பேர் நிறைய இது சொல்லுவாங்க. இதுக்கு மெமரி இருக்குது, டேட்டா இருக்குது, இன்டென்ஷன் அண்ட் ஃபார்முலா. நான் கூட ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியர்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வேலை கேட்க போயிருந்தேன். ரொம்ப அசிங்கப்பட்டு தான் வந்தேன். ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சாரி தும்மல் வருது. அவங்க சொன்ன கான்செப்ட் என்னென்னா, ஒரு ஜுவல்லரியை 3Dயில் அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணலாம். நான் ஸ்டாச்சுவே பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது நம்ம தெரியாத வேலையில் நம்ம தலையிடும்போது தான் நமக்கு நிறைய அவமானங்கள் வரும். சரிங்களா? நம்ம இப்போ எனக்கு டீச்சிங் தான் தெரியும். அது போக கம்ப்யூட்டர் விஷன் பண்ணுவேன். அது போக ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுப்பேன். இதுதான் நான் பண்ணணும். ஸோ தெரிஞ்ச வேலையை நீங்கள் விட்டாலும் பிரச்சனை, தெரியாத வேலையை தொட்டாலும் பிரச்சனை. ரைட்டுங்களா? அப்படி இருக்கும்போது ஒரு ஏஐ எப்படின்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் எந்த அளவுக்கு யோசிக்கிறீங்கன்றது கிடையாது, அது எந்த அளவுக்கு உள்வாங்கியிருக்கீங்க, அந்த யோசிக்கிற வேலையை அதுகிட்ட கொடுத்துருங்க. அவ்வளோதான். அப்போ இது என் கூட நிறைய பேர் படித்தாங்க. என் கூட நிறைய பேர் படித்ததில் ஸ்டூடியஸாக படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. வந்தோம், படித்தோம், டிகிரி சர்டிஃபிகேட்டை வாங்கணும். ஸோ இன்ஜினியருன்றது நம்ம நினைக்கிற மாதிரி ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறது, செகண்ட் ரேங்க் எடுக்கிறது அப்படி கிடையாது. ஸோ இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி என்க்ராஸ் என் மேட்ரிக்ஸ் பெஸ்ட் ட்ரையல் டெமோ, இதில் நான் நிறையா வகையில் நான் செஞ்சுருக்கேன். இப்போ இதை நான் என்ன செய்ய போகிறேன், பெஸ்ட்டு 2 எலிமெண்ட் புக்கில் இருக்கிற மாதிரியே ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்து, இது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு தெரியல, நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். நம்மக்கிட்ட ஏஐ இருக்குது. அதனால் நம்ம எந்த நேரத்துலையும் கோடை மாற்றி இது பண்ணிக்கலாம். ஏபிடிஇன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ரிஸ்கில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. நான் என் ரிஸ்கில் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பு. இது நீங்கள் இதிலேயே பிளாட்ஃபார்ம்லேயே நீங்கள் இது செஞ்சுக்கலாம், ஆண்ட்ராய்டு ஆப்பு. ஆனால் இதில் பெர்மிஷன் கேமரா இமராலாம் வாங்குறது பெரிய தலைவலி. இப்படி சொன்னாட்டி இன்ஸ்டால் கொடுத்துட்டு உங்கள் ரிஸ்க்கு, என் ரிஸ்க்கு கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்கள் ரிஸ்கில் இன்ஸ்டால் எனிவே கொடுத்து நீங்கள் டெஸ்டிங் பர்பஸ்க்கு இது ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன்,
எனக்கு வந்து இந்த இடத்துல கேட்குது சைஸ் ஆஃப் த ஜிஎஸ்டி மேட்ரிக்ஸ். நான் இந்த மேட்ரிக்ஸ் கீபேடை நான் உருவாக்கும்போது பேக் ஸ்பேஸ், கிளியரு, ஓகே இதெல்லாம் வந்து நான் உருவாக்கலை. அப்போ 8x8 மேட்ரிக்ஸ் தான் நம்ம அதிகமாக பார்த்துருப்போம் சிஎஸ்டி எலிமெண்ட்டுக்கு. ரைட்டா? இது தப்பு. அசம்பிளி அப்போ தான் நம்ம ஜிஎஸ்டி மேட்ரிக்ஸ்க்கு போகணும். ஓகேவா? ஸோ இதில் ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் லேண்ட்ஸ்கேப்லேருந்து போர்ட்ரேட்டுக்கு மாறினேன்னா எனக்கு டக்குன்னு நான் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ நான் மாறிட்டேன்னா திரும்ப இப்படி மாறிட்டேன்னா ரைட். இப்போ இதில் சைஸ், இதில் இப்போ இந்த பர்பஸ்க்கு 3x3 கொடுக்குறேன். 7 -3 சைண்டாகவும் கொடுக்கலாம். 66 பாயிண்ட், இதை பேக் ஸ்பேஸ் அமைக்கலாம். 0.5 3.5 நம்பர் மட்டும்தான் போகும். -66 பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். 22 பாயிண்ட், அப்புறம் 99, அப்புறம் இப்படி என்ட்ரு பண்ணுறது வாத்தியார் சொல்லித்தரது வேறு மாதிரி இருக்கும். 1 2 3 இது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு இது செட் ஆயிடுச்சு. செட் ஆன விட்டி சைஸ் ஆஃப் த செகண்ட் மேட்ரிக்ஸ் இதையும் நான் 3ன்னு கொடுக்கலாம், 4ன்னு கொடுக்கலாம். 4ன்னு கொடுத்தா தப்பாயிரும். 3.33 62 985 445 555 555 95 பாயிண்ட்டு, அப்புறம் -356 பாயிண்ட் ஒரு ஃப்ளோட்டில் ஒரு வேல்யூ. அப்புறம் இதை வந்து 1 2 3 கொடுத்தேன்னா 4 5 6 இதை நீங்கள் உங்கள் கையாலேயே ரேண்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? செட்டிங் ஃபினிஷ். இப்போ E2 அப்போ அது பச்சை கலரில் இதாயிரும். E1 வந்து பச்சை கலரில் இதாயிரும். அப்போ இதை வந்து நம்ம செட்டிங் ஃபினிஷ் கொடுத்துட்டோம். ரைட்டாக? இதை 1 2 3ன்னு கொடுக்கணும். 3x3 மேட்ரிக்ஸ் 1 2 3 5 3 6 5 9 7. இதில் சில பக் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. 1 2 3 அப்போ தான் பேண்டட் மேட்ரிக்ஸ் எப்படி உருவாகுதுன்னு தெரியும். செட்டிங் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ 8x8 மேட்ரிக்ஸ் வந்துருச்சு. இப்போ இந்த 8x8 மேட்ரிக்ஸில் நான் அசம்பிளிக்கு சொல்கிறேன். கரெக்டாக பார்த்தீங்களா? இப்படி மேட்ரிக்ஸ் அசம்பிள் ஆகிருக்கு. ஆனால் இங்கே ஆட் ஆகிருக்கணும். ஏன்னா இதை நம்ம ரிவர்ஸில் கொடுத்துட்டோம். திரும்ப நான் என்ன செய்கிறேன், இந்த இதை இப்படி இது பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல சைஸு 3. இப்போ 1 -3 சரி -3 55. அப்போ இது முடிஞ்ச விட்டி நம்ம செட்டிங் ஃபினிஷ்ன்றதை கொடுக்கணும். அதை நம்ம கொடுக்காமல் போகக்கூடாது. இப்போ இது எவ்வளவு நான் காம்ப்ளெக்ஸாக உருவாக்கியிருக்கேன்னா, ரைட்டா? செட்டிங் ஃபினிஷ். ஓகே, அவ்வளோதான். இது பண்ணியாச்சு. இப்போ இதை E2 அமைக்கிட்டு 3. ரைட்டுங்களா? இது கொஞ்சம் ஆர்பிட்ரியாக தான் வேலை பார்க்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக 9 8 7 4 5 -36 பாயிண்ட் 48 85 56 85 4 5 6. ஓ மை காட், 56ன்னு போட்டிங்கன்னா என்ட்ரி ஆகாது. ஏன் தெரியுமா? அதுவே ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணிடும். இதை நான் என்னமோ ரொம்ப அதிசயமாக பண்ண மாதிரி. அப்படி செட்டிங் ஃபினிஷ் கொடுத்துட்டு அசம்பிள். ஓகேவா? அது 2 இதாகலை. இப்போ இதில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இது 2 எலிமெண்ட் மேட்ரிக்ஸுக்கு நான் க்ரியேட் பண்ணது. இது சிஎஸ்டி எலிமெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு 6x6 வரும். ரைட்டுங்களா? சிஎஸ்டினா கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெயின் எலிமெண்ட் நினைக்கிறேன். சிஎஸ்டி அதுக்கு சரியாக தெரியல. ஸோ ஐசோ பேராமெட்ரிக் எலிமெண்ட்டாக இருந்தாலும் சரி. அப்போ ட்ரஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே 6x6 இதாகும். அப்போ நான் கொஞ்சம் யோசிக்கிறேன், ஏஐயை நான் வேலை வாங்கணும். இப்போ ஏஐயை நான் பின்னாடி லைட்டு ஏஐயை நான் வேலை வாங்கணும். இப்போ இது வந்து நீங்கள் நினைப்பீங்க, என்ன இவர் இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக பண்ணியிருக்காரு, இவர் தான் கோடு பண்ணியிருப்பார். கோடிங் இஸ் டெட்டு. கோடிங் செத்து போச்சு. அது யாருக்குன்னா நான் கோடர்ஸ்க்கு. கோடர்ஸ்க்கு சாகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஐடி பீப்புள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புது புது ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும்.
அவங்க இப்போ நம்ம வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இஸ் டெட்டுன்னு சொல்ல முடியுமா? எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் வந்து ஒட்டி அப்படி கிடையாது. நமக்கு ஒர்க்கு வந்து கம்பெனிஸில் இருக்கும், இதில் இருக்கும். அப்போ நமக்கு தான் கோடிங் வந்து தேவையில்லை. ரொம்ப இன்டென்ஸான கோடிங் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி இருக்கும்போது இதை வந்து நான் உள்வாங்கியிருக்கேன். இப்போ 2x இப்போ ஒரு 3x3 மட்டும் கிடையாது. அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை இது பண்ணுங்கள், திரும்ப இப்படி பண்ணுங்கள், பண்ணிவிட்டு இதில் சைஸை கொடுக்கும்போது நான் 9 வரைக்கும் கொடுக்கலாம். எடுக்கலையா? அப்போ 8 அப்போ 8x8 மேட்ரிக்ஸ் வரைக்கும் நான் கொடுக்குறேன். கீழே இருக்கிறதெல்லாம் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அப்போ இது வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆப் பார்த்துருக்க மாட்டீங்க. ஃபாரின் மெத்தடில் ஃபைனைட் எலிமெண்ட்டை கோடிங் பண்ணுறது வேறு. நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னா அந்த மேட்ரிக்ஸ்குள்ளே ஒரு நம்பரை போட்டு மல்டிப்ளை பண்ணுவாங்க. அந்த மேட்ரிக்ஸை எடுத்து உள்ளே அசம்பிள் பண்ணி அந்த அசம்பிள் பண்ணுறதுல சால்வர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்படி தான் ஆன்சிஸ் செய்தானா காசியன் பாயிண்ட் செய்யும். காசியன் பாயிண்ட்ஸ்னால் என்னென்னா, இட் இஸ் அன் ஆர்த்தோகனல் பாலினாமியல். அந்த ஆர்த்தோகனல் பாலினாமியல் வந்து உங்களுக்கு அதில் இருக்க பாயிண்ட்ஸை எடுத்து கண்டுபிடிச்சி அந்த ஆர்த்தோகனல் பாலினாமியலை வச்சு தான் ஃபாரின் கண்ட்ரீஸில் செய்வாங்க. ஏன் பைத்தான் ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ் கூட பார்த்துருக்கோம். என்ன சார் இந்த கான்செப்டை ரொம்ப சிம்பிளாகிட்டீங்க, அப்போ ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸை நீங்களே கம்ப்யூட் பண்ணலாம். ஒரு கோடு மாதிரி எழுதி எனக்கு ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் சொல்லு, கோஆர்டினேட் மட்டும் கொடுத்து டக்குன்னு எடுத்து இதை நீங்கள் டெஸ்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுங்க. அப்போ நான் யோசிக்கிறேன். இப்போ நான் யோசிக்கும்போது நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுறேன். நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும்போது நான் என்ன பண்ணுறேன்னா 2 விஷயம் பண்ணுறேன். ஒன்று வந்து நான் 2 எலிமெண்ட்டுக்கு போயிட்டேன், 3 எலிமெண்ட்டுக்கு போயிட்டேன், 4 எலிமெண்ட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் ரேண்டமைஸ் பண்ணுறதுனா அந்த கோடில் கொடுத்துருப்பேன். அப்போ என்னென்ன புக்கு கிட்டத்தட்ட நம்ம 26 புக்கை ரெஃபர் பண்ணியிருக்கோம். 26 புக்கில் இருக்கிற மாதிரி இல்லாமல் நான் செய்யணும். அப்போ நான் யாரையோ காப்பி அடித்த மாதிரி ஆயிடும். அப்போ நான் என்ன செய்யணும், அந்த 26 புக்கிலையும் இல்லாத மாதிரி நான் செய்யணும்னா அது நானாக யோசிக்கணும். ஆனால் நானாக யோசிக்கிறதுல 50% நான் யோசிக்கணும், 50% அந்த ஏஐ யோசிக்கணும். அப்போ ஏஐயை எப்படி வேலை வாங்குறது? உலகத்தில் வந்து யார் முதலாளி யார் தொழிலாளினா, தொழிலாளின்றவன் வேலையை எப்படி முடிக்கலான்னு தெரிஞ்சு வச்சுருப்பான். முதலாளின்றவன் வேலையை இவன் கொடுத்தா அதிகமான நேரம் எடுத்து முடிக்கிறானா அதுதான் வந்து முதலாளி. ஒருத்தனுக்கு வேலை கொடுக்க தெரியலனா அவன் வந்து முதலாளி கிடையாது. ரைட்டுங்களா? இப்போ நான் இருக்கேன்னா என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஒர்க்கு கொடுக்குறேன். அவனை வந்து நான் டிசிப்ளினாகவும் வச்சுருக்கணும், இதாகவும் வச்சுருக்கணும்னா அவனுக்கு நம்ம கொடுக்கணும். இதே வந்து ஏஐட்ட வந்து நம்ம இன்டென்ஷனோட வேலை வாங்குகிறோம். என் மனசில் ஒன்று இருக்குது, அதை அவுட்புட்டாக கொடு. இதை நான் கிட்டத்தட்ட வந்து ஏஐன்ற ஒரு விஷயமே இல்லைன்னா நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? கிட்டத்தட்ட நான் எத்தனையோ பேர்கிட்ட பிச்சை எடுத்திருக்கேன். இதை எனக்கு எழுதித்தாங்க செய்யவே முடியாது. அப்போ இன்றைக்கி நானே உட்காந்து இதை செஞ்சது அதிசயம் தானே? ஓகேவா? அப்போ இதை நெக்ஸ்ட் லெவல் நம்ம போகும்போது நம்ம கிட்டப்ரி போவோம். நிறையா மாடல்ஸ் பண்ணேன். இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கேன், ஏபிடியே உங்களுக்கு டவுன்லோட் பண்ண நான் வந்து சொல்லித்தரேன். இப்போ இது ஒரு கோடு, 2 எலிமெண்ட் கோடு. ரைட்டுங்களா? இப்போ இந்த 2 எலிமெண்ட் கோடு மாதிரியே ட்ரஸ்ஸுக்கும் செஞ்சுருக்கேன். ரைட்டா? இப்போ நான் என்ன செஞ்சேன், இப்போ இந்த 6x6 மேட்ரிக்ஸ் 8x8 மட்டும் இருக்காது. ரைட்டா? இப்போ ஏஐட்டே கேட்போம், எப்பா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமை பொறுத்து ஜிஎஸ்டி மேட்ரிக்ஸ் எப்படி கூடுன்றதை சொல்லு. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் according to degrees of freedom, according to degrees of freedom, tell how GST matrix grows. நீங்கள் எப்படினாலும் கொடுக்கலாம். சரியா? இதில் தப்பு இருக்கும், நான் திரும்பியும் சொல்கிறேன். இது வந்து நான் வேலை வாங்கியிருக்கேன். நம்ம ஒரு 10 பேர் சேர்ந்தோம்னா அந்த காரியத்தை அசால்ட்டாக சேர்ந்து தூக்கி போட்டுடலாம். ரைட்டா? அப்போ ஒரு மேட்ரிக்ஸ் உருவாகிறது எப்படின்றத பார்ப்போம். ஸோ 6n x 6n. ஸோ டோட்டலாக 6n x 6n 6 ux uy uu அப்படி இருந்துச்சுன்னா மேட்ரிக்ஸ் சைஸ் இன்டூ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்கொயர். அப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ணணும். இது ஏஐ சொல்கிறது. அப்போ நான் யோசித்தேன், நம்ம இப்போ இந்த மாதிரி செஞ்சோம்னா ட்ரஸ்ஸுக்கு இது உதவாது. ட்ரஸ்ஸுக்கு ஏன் உதவாதுன்னா, இப்போ இந்த ஆப்பில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து 8x8 மேட்ரிக்ஸ் குளோபல்னு கொடுத்துருக்கோமா. இப்போ இந்த குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸுக்கு பதிலாக பேண்டட் மேட்ரிக்ஸ்னால் அசால்ட்டாக பண்ணிடும். இப்போ அடுத்தான் பார்க்க போகிறோம். ரைட்டா? இப்போ வரும் அப்டேட் கொடுத்துட்டு கொஞ்சம் இது கீழே தள்ளி வச்சு இங்கே வந்துட்டு இன்ஸ்டால் வித்தவுட் ஸ்கேனிங் கொடுத்துட்டு இதை கொடுத்துறோம்.
அப்போ இங்கே வந்து குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் கிட்டத்தட்ட 7 எலிமெண்ட் கொடுத்துருக்கேன். நான் கொஞ்சம் இப்போ லேண்ட்ஸ்கேப் மோடுக்கு போயிடுறேன். இப்போ இதில் கொஞ்சம் சிறுசாக தெரியும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் என்ன கேட்குதுன்னா, குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸை நான் வந்து ஆல்டர் பண்ணல, இது 6 தான் இருக்கும். இதை 6x6 மேட்ரிக்ஸுக்கு நான் கொடுத்துட்றேன். என்ட்ரி இன்புட்டு சரியா, சைஸ் 66ன்னு கொடுத்தீங்கன்னா எடுக்காது, 6 ஓகே. இப்போ இதில் என்ட்ரு பண்ணுவோம். 66 78 சாரி -23 ரைட்டா, -23 அப்புறம் 96 அப்படி கொடுத்துட்டு 656. இதை நான் எல்லாத்தையும் நான் என்டர் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அப்புறம் இங்கே வரணும். இங்கே 1 2 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்தை நம்ம கொடுக்கணும். ரீசெட் பண்ணுறோம். ரீசெட் பண்ணிட்டா எல்லாம் மாறிடும். இதை கடைசி அசம்பிள் பண்ணுறோம். அப்போ இது 6x6 மேட்ரிக்ஸ் குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸில் அசம்பிள். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டைமில், சரியா? அப்போ அது வந்து அசம்பிள் பண்ணி அந்த சம்மேஷன் வேல்யூவை கொடுக்கும். இப்போ இதை நான் வந்து பயங்கர போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த ஏஐட்ட வாங்குறேன். ஏஐ வந்தால் கூட நமக்கு ஒரு மாறுதலும் வராது, ரைட்டா? ஆண்டவனே வந்தால் கூட நம்ம தான் உழைச்சி சாப்பிடணுன்ற மாதிரி வராது. இப்போ ட்ரஸ்ட் கோடு இதெல்லாம் எழுதியாச்சு, 2 எலிமெண்ட் மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு, புக்கு 2 எலிமெண்ட் டைப் மேட்ரிக்ஸ் என்ன. இப்போ n×n மேட்ரிக்ஸுக்கு போகிறோம். இப்போ இந்த n×n மேட்ரிக்ஸை எழுதும்போது கிட்டத்தட்ட பெரிய இதில் வந்து நான் அந்த கிளாஸ் டைப்பு இதை மட்டும்தான் நான் யோசித்தேன். இப்போ இதை நீங்கள் ட்ரை பண்ண ஒன்றுமே இல்லை. இதை எடுத்து இந்த ஏபிடியில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா எரரே இல்லாமல் ரன் ஆகும். நியூ ஸ்கெட்ச் போய்க்கிங்க, இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். இது ஸ்பெஷலாக நான் ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஏன் கொடுக்குறேன்னா, இதை நீங்கள் தான் சரி பண்ண முடியும், வேறு எவனாலையும் சரி பண்ண முடியாது, சரியா? ஏன்னா நம்மளோட மெத்தட் ஆஃப் இது வேறு, ஃபாரின் இப்போ யூகே யூஎஸில் யூஸ் பண்ணுற அந்த மெத்தட் ஆஃப் ஃபைனைட் எலிமெண்ட்டுன்றது வேறு. ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்டே நான் பேசிட்டேன். அவங்க பேசுகிற மெத்தட் வந்து காசியன் பாயிண்ட்ஸ், அது ஒன்றும் ரொம்ப டிஃபிகல்ட்லாம் கிடையாது, ரைட்டா? அப்படி இருக்கும்போது என்ட்ரி, இப்போ இதில் என்ட்ரி நம்ம கொடுக்கும்போது ஓகேவா, நான் இந்த லேண்ட்ஸ்கேப் போயிடுறேன். இந்த இடத்துல சாரி பார்த்தீங்களா, தப்பாக வருது. இது வந்து கொஞ்சம் நான் ப்ரிப்ரேஷன் இல்லாமல் பண்ணது, அதனால் ப்ரிப்ரேஷனோடு நான் அடுத்து பண்ணுறேன். ஸோ 2 மேட்ரிக்ஸ் கொடுப்போம். இது ஈஸி. 1 இது என்னது, பேண்டட் மேட்ரிக்ஸ் -1 ரைட்டா, ஓகே. 1 -1 -1 இதிலேயே வந்து சரி இங்கே இருக்கா 1 2 உடனே அது ப்ரிப்ரேஷனுக்கு போயிடும், ஓகேவா? செட்டிங் ஃபினிஷ். செகண்ட் போய்ட்டு அது பச்சை கலரில் மாறிடும். E1க்கு போக முடியாது, E1க்கு போய் சில ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாது. இப்போ 2 மேட்ரிக்ஸ் இந்த இடத்துல நம்ம 3ன்னு கொடுத்தோம்னா 3 எடுக்கும். அப்படி இருக்கும்போது 1 இந்த இடத்துல -1 ரைட்டா. இது ரொம்ப சிம்பிளான மேட்ரிக்ஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும். இப்போ இங்கே 1 2 3 இப்போ நான் அசம்பிள் பண்ணி காட்ட போகிறேன் பேண்டட் மேட்ரிக்ஸை. செட்டிங் ஃபினிஷ் இதுக்கு போகிறோம். அப்புறம் 2 நீங்கள் வீட்டில் ஆள் இல்லை, வீடியோ போடுறதுக்கு வசதியாக இருக்குது. 1 -1 -1 1 ரைட்டா. 3 4 ஓ சாரி எடுக்காது, அது நம்ம பயப்பட தேவையில்லை. 3 4 டிகிரி சாப்பிடும். ஓகே, செட்டிங் ஃபினிஷ். 2 கொடுத்துட்டு ரைட்டா. ஓ மை காட், ஓகே. சைஸ் என்ன, சைஸ் வரமாட்டேது. எந்த சைஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஓகே, செட்டிங் ஃபினிஷ். ஓ சைஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஓ சாரி 7 கொடுக்கூடாதுல்ல. ஓகே, இப்போதைக்கு கொடுப்போம் 3. அந்த பேண்டட் மேட்ரிக்ஸ் அந்த ஹேங்கிங் பார் பார்த்துருப்போம்ல, இந்த மேட்ரிக்ஸில் தான் வரும். இப்போ 1 2 3 4 5 6 7 8 கொடுக்கணும். 7 8 செட்டிங் ஃபினிஷ். இப்போ அசம்பிள் பண்ணுறேன் பாருங்கள், அழகாக வருதா. 1 2 3 ரைட்டா. 2 2 ஆட் ஆயிடுச்சா, அப்போ நம்ம பண்ணது கரெக்டுன்னு அர்த்தம். அப்போ நம்ம பண்ணது கரெக்டுன்னு அர்த்தம், ரைட்டா. இதை நீங்கள் ரீவிசிட் பண்ணிங்கன்னா தெரியும். இதில் வந்து இந்த ஆப்பில் நான் என்ன பண்ணலாம், இதில் நான் என்ன பண்ணேன், பேக் ஸ்பேஸ்னால் ஆட் பண்ணலாம் அந்த பட்டன்னா. இதில் நான் 12 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, எடுக்கும். இந்த 10x10 மேட்ரிக்ஸை
நான் அந்த ஜிஎஸ்டி மேட்ரிக்ஸோட ஆட் பண்ணேன்னா எனக்கு அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேல் ஆயிடும். அப்போ என்ன பண்ணேன், அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அண்ணா யூனிவர்சிட்டி ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரில்லியன்ட். அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஏன் ப்ரில்லியன்ட் இல்லைன்னா அவங்கள நான் சொல்லலை, வேறு மாதிரி அவங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி ஃபெம் என்க்ராஸ் மேட்ரிக்ஸில் நீங்கள் இதை பார்த்துக்கலாம். ரைட்டா? இப்போ என்ன பண்ணுறேன்னா அடுத்த லெவலுக்கு போகிறேன், 100 எலிமெண்ட்டுக்கு போகிறேன். 100 எலிமெண்ட்டுக்கு நான் போகும்போது ஒரு நிமிஷம் நானே அசந்து போயிட்டேன். ஏஐ வந்து இவ்வளவு பவர்ஃபுல்லாக, ஒரு அடிப்படை கூட கோடிங் தெரியாத ஒரு ஆள் கோடிங் பண்ணி இவ்வளோ அட்வான்ஸாக போக முடியுதுன்னா அப்போ கோடிங் தெரிஞ்சவன் என்ன அளவுக்கு பண்ணலாம்? நான் சொல்கிறது புரியுதா? இப்போ இதில் இந்த பெஸ்ட் கோட்ஸ், ஹெல்ப் ஃபார் த பெஸ்ட் கோட்ஸ். இப்போ 100 எலிமெண்ட்டு ஃபுல் கோடு நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே நம்ம வந்து எதுவும் யோசிக்க முடியாது. நீங்கள் யோசிச்சிங்கன்னா எனக்கு இதுக்கு மேலே யோசிச்சு மண்டை வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு 2 நாளாக. ரைட்டா? ஸோ 100 எலிமெண்ட்டுக்கு நான் கொடுக்க போகிறேன். சரியா? இப்போதைக்கு நான் என்ன செய்கிறேன், அந்த பேண்டட் மேட்ரிக்ஸ் சிமுலேஷன் மட்டும் பண்ணுறேன். இது போக கடைசியாக ஒரு அற்புதமான கோடு ஒன்று காட்டுறேன். நான் அதை ரொம்ப நாள் யோசித்தது. சரியா? ஆச்சு. பில்டு பண்ணது அப்டேட் பண்ணுங்கள், உங்கள் ரிஸ்கில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இது டெஸ்டிங் பர்பஸ்க்கு நீங்கள் பண்ணிக்கலாம். இது எல்லா ஆப்லேயும் அலோடு. பார்த்திங்கன்னா 100 எலிமெண்ட் இருக்கும். நான் எடுத்த விட்டியே ஜிஎஸ்டி மேட்ரிக்ஸை செட் பண்ணிடுவேன். 100 கொடுத்தேன்னா கூட எனக்கு இருக்கும். பார்த்திங்களா, குட்டியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், உங்களுக்கு இப்படி இந்த போர்ட்ரேட்டு நான் வந்து ஆக்சுவலி டேப்லெட் வாங்கி இது வந்து ஆண்ட்ராய்டு ஃபார் ப்ராசஸிங்னு ஒரு ஆப்பு. 100x100 மேட்ரிக்ஸ் கூட என்னால் சிமுலேட் பண்ண முடியும். இப்போதைக்கு அதுக்கு நேரம் இல்லை, அதனால் வேணாம். இப்போ என்ன பண்ணுவோம், இதில் ஒரு 12x12 ஜிஎஸ்டி மேட்ரிக்ஸை செட் பண்ணிடுவோம். அப்புறம் 2 நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ரைட்டா? பேக் ஸ்பேஸ்லாம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அப்படியே எல்லாத்தோடையும் உருவாக்கிட்டேன். அப்போ என்ன செய்கிறோம், இதில் 4 எலிமெண்ட் உள்ள ஒரு இதை செய்கிறோம். அப்போது 1 2 3 4 அதுக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலும் எடுக்காது. அப்போ 4 எலிமெண்ட் கொடுத்துட்டு அந்த எலிமெண்ட் மேட்ரிக்ஸோட சைஸை கொடுக்குறேன். 1 1 -1 -1 1. இதுதான் வந்து அந்த ஹேங்கிங் பாரோட இது 1 2 முடிஞ்சிச்சு. அடுத்து 2வது எலிமெண்ட் போகிறோம். இது வந்து 2x2 மேட்ரிக்ஸ் 1. இதை வெளியிலேருந்து நீங்கள் EA/Lன்றதை வச்சு நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். -1 1. அப்போ 2 3. அப்புறம் 2 மேட்ரிக்ஸ் 1 -1 1. சாரி, தப்பாக பண்ணிட்டோம்ல, அங்கே -1 கொடுக்கணும்ல, இது பண்ண முடியல, ரிவர்ஸ் போக முடியல. அதை நான் அடுத்த கோடில் சரி பண்ணிடுறேன். ஓகேவா? 2 3. இது 3 3 4. அப்புறம் இது 2 1 -1 -1. அப்போ என்னை போட்டு அணத்திடாதீங்க. நான் வந்து கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நான் சூப்பர் ஹியூமன்லாம் கிடையாது. ரைட்டா? அப்போ 5 6. இப்போ என்ன பண்ணுங்கள், செட்டிங் ஃபினிஷ், அசம்பிளி ஆரம்பிங்க. தெரியுதா? அழகாக அசம்பிள் பண்ணுதா? அந்த கான்ட்ரிபியூஷனை அழகாக எடுத்துருக்கு. 5 6. இந்த இடத்துல 4 5 3 4 போட்டிருக்கோம். இங்கே ஆக்சுவலி 4 5ன்னு போடணும். 5 6ன்னு போட்டோம். அதனால தான் தள்ளி வந்திருக்கு. அப்போ நடுவில் இருக்க அந்த 2 2 2 அது இங்கே இருக்கிற அந்த 2 2 2 நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டயகனலில் இருக்க 2 2வை அழகாக பண்ணியிருக்கு. இந்த 1 இந்த 1 சேர்ந்துச்சுன்னா அது வேறு மாதிரி. சிவனும் சக்தியும் சேர்ந்தால் மாசாக இருக்கும். இப்போ இங்கே இது என்னது, 4 5. ஓகேவா? செட்டிங் ஃபினிஷ் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன செஞ்சேன், உங்களுக்கு 100 எலிமெண்ட்டு இது ஃபுல்லே நான் சிமுலேட் பண்ண முடியாது. அப்போ ஒரு ஏஐ வந்து நான் தான் சொல்கிறேன்ல, நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். எனக்கு நான் வேலை கொடுத்தாங்கன்னா அதை ஏஐ வர்றதுக்கு முன்னாடி நான் ரொம்ப சோம்பேறி. ஏஐ வந்ததுக்கப்புறம் என்னால் எந்த வேலையும் பார்க்க முடியுன்றதை நான் சொல்லுவேன். ஆஃபீஸ் ஒர்க். அப்போ இன்றைக்கி நான் அடுத்து இந்த கிளேடுன்ற ஒரு ஏஐ வந்துருச்சு, கார்க்குன்ற ஒரு ஏஐ வந்துருச்சு. இப்போ என்ன தான் ஏஐ வந்தாலும்
ஒரு முட்டாளை அறிவாளி ஆக்கவே முடியாது. நீ வந்து ஒரு அடிமுட்டாளை கொண்டு போய் எனக்கு இதை செஞ்சு கொடுன்னு சொன்னால் செய்யாது. ஆனால் நீ அதை எப்படி இப்போ என் கூட நிறைய பேர் படித்தாங்க. இதை எத்தனை பேர் கோடிங் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியாது. அவங்கள நான் மட்டன் தட்டலை. பட் ஆனால் யாருக்குமே இதை கோடிங் பண்ணணுன்ற ஐடியா வரல. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கள இந்த அண்ணா யூனிவர்சிட்டி ஃபைனைட் எலிமெண்ட்டுன்னு போட்டிருப்பாங்க யூடியூப்பில். இந்த போட்டிருக்க வீடியோஸ் எல்லாமே அதோட தியரியை தான் சொல்லும். அந்த வாத்தியார் வந்து அதில் இருக்க கஷ்டத்தை சொல்லவே மாட்டார். இப்போ இந்த கஷ்டத்தை இது போக்கிடுச்சு. எப்படின்னா அந்த நோடிங் நம்பரு, அந்த அசம்பிளி எனக்கு வந்து தெரியல. இது 4x4 6x6 7x7 மேட்ரிக்ஸ்னால் இது வந்து இதாகுமா கொஞ்சம் யோசிச்சுப்பார். இங்கே இருக்கிற ஃபேன்லேருந்து வர காற்று, தண்ணி, சிஎஃப்டி, வைப்ரேஷன்ஸு, எல்லா விஷயங்களும் இந்த மேட்ரிக்ஸ்குள்ளே தான் அடங்கியிருக்கு. ரைட்டா? அப்போ இந்த மேட்ரிக்ஸை நம்ம கோடிங் பண்ணுறோம். அந்த மேட்ரிக்ஸ் 2x2 3x3 கீழே வந்து DOF கொடுக்குறோம். அந்த மேட்ரிக்ஸ்குள்ளே ஒரு நம்பர் மல்டிப்ளை ஆகுது பற்றியா? அந்த நம்பர் மல்டிப்ளை ஆகி அசம்பிள் ஆகி ஒவ்வொரு கோஆர்டினேட்ஸ் எடுக்கும்போது இது ஈஸியாகிடும். இந்த கோடிங்கை தான் நான் கொடுத்துருக்கேன். நீ அந்த கோடிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணாத. கான்செப்டை உருவாங்கி இதை தான் ஜாவா ஃபார் ஃபைனைட் எலிமெண்ட் நிக்கோல்ஸ்கின்னு ஒரு ஃப்ரெஞ்சு ஆத்தர் சொல்கிறாரு. மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் கோடிங்கை ரொம்ப இன்டென்ஸாக படிக்காதீங்க, நீங்கள் ஃபீல்டு மாதிரி போயிடுவீங்க. ரைட்டா? நம்ம நல்லா தெரிஞ்சுக்க, நான் நிறைய இடத்துல வேலை பார்த்துருக்கேன். நமக்கு சம்மந்தம் இல்லாத வேலைக்கு நம்ம போனோம்னா அது வந்து நிலைக்காது. புரியுதா? அதுக்கு வந்து இப்போ நிறைய இன்ஜினியர் ஸ்விக்கி சொமேட்டோ ஓட்டுறாங்கன்னா கஷ்டத்துக்கு ஓட்டுறாங்க. நானே ஓட்டியிருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ உன் ஃபீல்டை விட்டு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை யோசிச்சின்னா, இப்போ ஆன்சிஸ் படிக்கிற, சரியா? ஆன்சிஸ் படிக்கிற, ஹைப்பர் மெஷ் படிக்கிற, இதோட தியரியே தெரியாமல் நீ படித்து என்ன? இப்போ இருக்கிற பசங்கன்னு கிடையாது, எப்போ இருக்கிற பசங்கள்கிட்டையுமே பேச முடியாது. அப்படின்னா என் செட்டுமே கரெக்டாக இருந்திருப்பான்ல? யாருமே இருந்ததில்லை. முக்கியமான பேப்பர்ஸ் எல்லாமே நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாமே சாய்ஸில் விட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதுதான் அந்த தியரி. இப்போ நான் இதை படிப்படியாக வேலை வாங்கியிருக்கேன். 100 எலிமெண்ட் வரைக்கும் போயிட்டேன். இப்போ நான் 1000 எலிமெண்ட் போனாலும் இந்த சின்ன செல்லுக்குள்ளே நான் எவ்வளோ சொல்லித்தர முடியும் சொல்லு? எனக்கு இந்த வீடியோவே போய் சேருமா என்னன்றது தெரியாது. ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ் இது ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு. இது வந்து ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட் வந்து நமக்கு அதை எழுதி கொடுத்துருந்தாரு. இப்போ இந்த ஆப்பில் நான் இதை செய்யும்போது என்ன ஆகும்னா, இந்த ஃபாரின் ஆத்தர்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்க, டேரியல் லோகன், அப்புறம் இந்த மாதிரி ஆத்தர்ஸ் எல்லாம் வேறு மாதிரி U1 V1 U2 V2 இப்படி கம்பேர், அதையுமே நம்ம பண்ணலாம். ஒரு செகண்டில் ஏஐ செஞ்சு கொடுத்துரும். அதை நீ புரிஞ்சுக்கணும். பட் ஏஐ வந்து யாரை ஹெல்ப் பண்ணாதுன்றதை தெரிஞ்சுக்க. ஒரு விஷயத்தை கூட்டத்தோடு கோவிந்தா போட்டவன், ஆட்டு மந்தையாக ஓடினவன், இவங்களுக்கு ஏஐ உதவாது. இன்னமும் அப்படி இருப்பாங்க. இன்னமும் எப்படின்னா பிஇ முடித்தேன், எம்இ முடித்தேன், பிஹெச்டி முடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். அவன் வந்து ஆக்சுவலி இதை நான் வந்து சாதிச்சேன்றதுனா கிடையாது. ஏஐ வந்து 50% பண்ணியிருக்கு. இதை நான் எடுக்கிறதுக்கு எனக்கு 10 நாள் ஆயிருக்கு. புரியுதா? ஆனால் கோடிங்கோட ஃபார்மெட்டை பாரு எவ்வளோ நீளமாக போகுது. அதில் எனக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது கிளாஸு, மெத்தடு, ஃபங்க்ஷன்ஸ் வரைக்கும் தான் தெரியும். அது இன்டர்லிங்க் பண்ணுற அந்த அரே டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே எனக்கு தெரியாது. ஆனால் நான் எப்படியோ திரும்ப போராடி அதை வாங்கிட்டேன். இப்போ இதில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும். அந்த புக்கில் நான் படித்தது ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ் ஃபார் ஜாவாவில், அந்த புக்கில் நான் படிக்கும்போது அதை நம்ம தயவுசெய்து செகண்ட் பார்ட்டில் பார்ப்போம். இது கொஞ்சம் பிளிங்க் ஆகுது. 600 MB போயிடுச்சு இந்த வீடியோ. அது செகண்ட் இதில் பார்ப்போம்.